عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. சதகுல்லா ரலீம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வளமையாக பேசி வருகிறோம் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பு போட்டு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை பற்றி அவருடைய வாழ்க்கை சரிதையை மிக மிக சுருக்கமாக பேசி வந்தோம். நேற்றைய தினம் நான் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி பேசினோம். ஒரு யுத்தத்திலே ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஆனாலும் மிக செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்ததினால ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அங்கே அடிமையாகவோ கைதியாகவோ இருக்க விருப்பமில்லை. எனவே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் தான் ஏதாவது கொடுத்து தன்னை விடுதலை செய்து கொள்வதற்கு விரும்பினார்கள். ஆனால் அவரிடத்தில் எதுவுமே இல்லை. இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தனக்காக ஏதாவது சந்தா கிடைக்குமா, ஏதாவது பணம் வாய்ப்பு கிடைக்குமா என்று தேடி வந்தார்கள். அப்படி தேடி வருகின்ற நேரத்தில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் கைது செய்யப்பட்டதனால் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பணம் கொடுத்து சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் பணம் கொடுத்து விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் அவரிடத்தில் எதுவுமே இல்லை. இதனால் தனக்காக சந்தா சேர்ப்பதற்காக தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து வந்து என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கூட சந்தா கேட்க வந்தார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்திருப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்து விட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னுடைய விஷயத்தில் எந்த ஒன்றுக்கும் அவர்கள் குறைந்திருக்கவில்லை. அதாவது அழகா இருந்தாலும் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அழகா இருந்தார்கள். அதே போல இனிமையான கவர்ச்சியான பேச்சு பேசக்கூடியவர்களாம் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்ததினால் எதற்காக சந்திக்க வந்தார்கள் என்பதை பார்க்க நானும் சென்றிருந்தேன். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்த நோக்கத்தை கேட்ட பொழுது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி கைதியாக இருக்க விரும்பவில்லை. என்னை பணம் கொடுத்து விடுவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் என்னிடத்தில் எதுவுமே இல்லை. அதனால் தங்களிடத்தில் நான் உதவி கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இதைவிட பெரிய ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அது என்ன இதைவிட பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டபொழுது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை அந்த கைது செய்யப்பட்ட விஷயத்திலிருந்து நான் விடுதலை செய்கிறேன் பணம் கொடுத்து. அதற்கு பின்னால் நானே உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல பொழுது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக பணம் கொடுத்து என்ன செய்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்கி பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவங்க திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இந்த விடயம் வேறொரு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தையார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எங்களுடைய குடும்பம் மேலான செல்வாக்கு மிக்க குடும்பம். எனவே என்னுடைய மகளை அடிமையாகவோ வெள்ளாட்டியாகவோ என்னுடைய மகளை நான் கைதியாகவோ வெள்ளாட்டியாகவோ நான் பார்க்க விரும்பவில்லை. பணம் கொடுத்தவரை நான் என்ன செய்கிறேன், விடுதலை செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஏன் இந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மகள்கிட்டே விடையலாமே, அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்போமே என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயத்தை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் போய் சொல்லுகிறார்கள் அவருடைய தந்தை. அப்போ ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார்கள், நானும் விடுதலை பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று சொன்னதாக அப்படி ஒரு தகவலும் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக பணம் கொடுத்து அவர்களை விடுதலை பெற வைத்துவிட்டு அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் என்ற செய்தி அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 50வது வருடம் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகின்ற பொழுது அவர்களுக்கு வயது 65. அப்பொழுது மதீனாவுடைய கவர்னராக இருந்த மர்வான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி வைக்கிறார்கள். ஜனாசா தொழுகை நடத்தி வைத்ததுக்கு பின்னால ஜன்னத்துல் பக்கீல ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். இவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை என்பதும் அவருடைய சரித்திரத்தில் உள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்ததாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றுடன் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய செய்தி முடிவடைகிறது. மிக மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல விடயங்களை கேட்டு பயன் பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எங்களுக்கு தருவானாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் அதை கொண்டு பயன்பெறட்டும்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் ரஹ்மத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.